பேட்டன் படத்தின் வெற்றியை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் நடிப்பில் உருவாகி வரும் திரைப்படம் தான் கூலி. இப்படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்க உள்ளார். இப்படத்திற்கு அனிருத் இசையமைக்கிறார். இப்படத்தில் ரஜினிகாந்த் சாருடன் ஸ்ருதி ஹாசன், நாகார்ஜுனா, உபேந்திரா, சத்யராஜ் என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்துள்ளது. இப்படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் மிகப்பெரிய பொருட்செலவில் தயாரித்து வருகிறது. கூலி படம் தங்க கடத்தலை மையமாக வைத்து உருவாகி வருவதாக கூறப்படுகிறது. இப்படத்தில் ரஜினிகாந்த் சார் அதிக அளவில் சண்டை காட்சியில் நடித்துள்ளதாகவும் இப்படம் லோகேஷ் கனகராஜன் சினிமாட்டிக் யூனிவர்ஸுக்குள் வராது என்றும் கூறப்படுகிறது. இதனையடுத்து சற்று முன் ரஜினி சார் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளார். அதில் எழுதியது மீண்டும் அரசியலில் களம் காண இருப்பதாகவும் புதிய கட்சி பெயர் மற்றும் சின்னம் அறிவிக்க உள்ளதாகவும் வெளியிட்டுள்ளார். தலைவர் மீண்டும் அரசியலுக்கு வந்தால் அவரது முழு ஆதரவும் திமுகவிற்கு தான், தளபதிக்கு இல்லை என ஒரு கூட்டம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் ரஜினிகாந்த் சார் நடிப்பில் வெளியான ஜெயிலர் திரைப்படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனது. இதையடுத்து இப்போது நெல்சன் ஜெயிலர் 2 படத்தை எடுத்து வருகிறார். இதற்கான படப்பிடிப்பும் நடந்து வருகிறது. அதேபோல் முதல் பாகத்தில் இடம்பெற்ற சிவராஜ்குமார் மற்றும் மோகன்லால் ஆகியோரும் ஜெயிலர் 2வில் நடிக்கின்றனர். மேலும் இந்த முறை பாலையா சிறப்பு கதாபாத்திரத்தில் நடிக்கிறார். சமீபத்தில் பாலையா பத்மபூஷன் விருது பெற்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக தற்போது வெளியாகும் பெரும்பான்மையான படங்களில் எஸ்.ஜே. சூர்யா வில்லனாக நடித்து வருகிறார். இப்போது ஜெயிலர் 2விலும் ட்ரெண்டிங்கில் இருக்கும் எஸ்.ஜே. சூர்யா வில்லனாக நடிக்க இருக்கிறார். இதைத் தொடர்ந்து தமிழ் சினிமாவில் மிரட்டி வருகிறார் ஃபஹத் ஃபாசில். மாமன்னன் படத்தில் ரத்னவேலாக மாஸ் காட்டிய ஃபஹத் ஃபாசில் நிறைய படங்களை கைவசம் வைத்திருக்கிறார். அதில் ஜெயிலர் 2வும் முக்கிய இடம் பெறுகிறது. இவ்வாறு பல மொழிகளில் உள்ள நட்சத்திர பிரபலங்கள் இந்த படத்தில் இணைகின்றனர். ஆகையால் ஜெயிலர் முதல் பாகத்தின் வசூலை இந்த பாகம் நிச்சயம் முந்தும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் ரஜினி சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.